السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله قلت حيلة أدركني يا شفيع المذنبين. قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إن بني إسرائيل تفرقت على 72 ملة وتفترق أمتي على 73 ملة كلهم في النار إلا ملة واحدة. قالوا: من هي يا رسول الله؟ قال: ما أنا عليه وصحابي. رواه الترمذي وحسنه. قوله ما أنا عليه وصحابي أنهم لا شك ولا ريب أنهم أهل السنة والجماعة. قاله ملا علي قاري رحمة الله في مرقات الشريف. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சங்கைக்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இருபெரும் மகானின் நினைவு தின விழாவில் இன்று காலை சுபுகுக்கு பிறகு கத்முல் குர்ஆனில் இருந்து துவங்கி இரவு நேர நிகழ்ச்சிகளில் இறுதி கட்டத்தில் நாம் இருக்கிறோம். மகான் நூஹ் வலியுல்லாஹ் காஹிரில் புவாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஷேக் சுலைமான் வலியுல்லாஹ் காஹிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னாரின் வாழ்க்கை மதுகுகளை, மௌலித் ஷரீஃப்களை ஓதப்பட்டு எங்களுடைய கண்ணியத்துக்குரிய உஸ்தாத் ஷேக் அப்துல்லா அலிம் அவர்களும், அருமை சகோதரர் மௌலானா மௌலவி சுல்தான் அப்துல் காதிர் அலிம் ரஹ்மானி அவர்களும் மகான் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் எடுத்துரைத்தார்கள். அதனை அடுத்து அந்த மகான்கள் எந்த பாதையில் வந்தார்களோ அத்தகைய அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய அகாயிது சுன்னா சில கொள்கை சம்பந்தமான சில விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் எனது ஹதீத் மஜ்லிஸிலே சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும், மார்க்கத்தின் பெயரால் பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு ஜமாத்துகள். ஆனால் அவைகள் அத்தனைகளும் சொல்லக்கூடியவைகள், நாங்கள் மார்க்கத்துக்காக வேண்டி தாவா பணி செய்கின்றோம், தீனுக்காக வேண்டி தீனுடைய வேலை செய்கின்றோம் என்று வெளிரங்கத்திலே சொல்லிக்கொண்டு, உள்ரங்கத்திலே நாங்கள் அகாயிதிலே அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத் கொள்கையை சார்ந்தவர்கள், நாங்கள் வஹாபிகள் அல்ல, அல்லது வழிகேட்டு கொள்கையைச் சேர்ந்த எந்த கொள்கைகளும் எங்களுக்கு ஏற்புடையதோ உடன்பாடானதோ இல்லை என்று வெளிரங்கத்திலே சொல்லிவிட்டு, உள்ரங்கத்திலே சுன்னத்துல் ஜமாஅத்துக்கு மாற்றமான கொள்கைகளை பல்வேறு ஹீலா தந்திரத்தின் மூலமாக அமல்களை வெளியே காட்டி, நாங்களும் தொழுகின்றோம், ஜமாஅத்துக்கு முன் சஃபிலே பாங்கு சொன்னவுடன் ஐங்கால தொழுகைகளையும் தொழுகிறோம், சுன்னத்தான அத்தனை காரியங்களை நாங்கள் பின்பற்றுகின்றோம், தாடி வைக்கின்றோம், ஜுப்பா போடுகின்றோம், மிஸ்வாக்கு செய்கின்றோம், சஹாபாக்களின் வாழ்க்கையைத்தான் நாங்கள் பின்பற்றுகின்றோம், மாறாக அதைத்தான் நாங்கள் எங்களுடைய தாவா பணியாக, இயக்க கொள்கையாக எடுத்துரைக்கிறோம். எனவே நாங்களும் மதுஹபை பின்பற்றுகின்றோம், தரீகாவை பின்பற்றுகின்றோம், நாங்கள் எல்லா காரியங்களையும் ஒலிமாறுகளை கொண்டாடுகின்றோம், மௌலிது ஓதுகின்றோம், இவைகளெல்லாம் நாங்கள் செய்கின்றோம். எனவே நாங்கள் சுன்னத்துல் ஜமாஅத் கொள்கையை சார்ந்தவர்கள் என்று வெளிரங்கத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ரங்கம் அதற்கு நேர்மாற்றமாக இருக்கிறது. சுன்னத்துல் ஜமாஅத் கொள்கையை பொறுத்த நாம்
எந்த மகான்களை நாம் இங்கு கொண்டாடி வந்திருக்கின்றோமோ அவர்கள் வந்த பாதை அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய பாதைதான். அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரங்களை நாம் எடுத்துரைத்தால், அது எடுத்து பார்த்தால், ஷரியத்திலே அணு அளவும் கூட அவர்கள் பிசகாமல் தரீக்கத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஞான பாதைகளை தங்களுடைய முன்னோர்கள் எந்த பயிற்சியின் மூலமாக அவர்களை வழிநடாத்தினார்களோ அந்த பாதையை தாங்களும் ஏற்று பரதான வழக்கங்களை அவைகளில் பேணுதலாக அதை செய்து இறையச்சம் என்னும் சொல்லப்படக்கூடிய தக்வாவை பேணியவர்களாக தாங்களும் நடந்து தங்களுடைய குடும்பம் கோத்திரத்தார்களையும் தங்களுடைய சமுதாய மக்களையும் வழிநடாத்தினார்கள் என்பதை எந்த மகானின் வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் நாம் பார்க்க முடியும். ஆனால் அவர்களுடைய உள்ரங்கம் ஒன்றும் வெளிரங்கம் ஒன்றுமாக இருந்ததில்லை. ஆனால் இந்த ஆகிரு ஜமான் கடைசி காலத்தில் வாழக்கூடிய நாம் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய சில கூட்டங்கள், அதே நேரத்தில் அவர்களை பற்றி நமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இஜ்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இமாம்கள் நமக்கு தேவையில்லை என்று சொல்லுவார்கள். உதாரணத்துக்காக ஒன்று சொல்லுவோமேயானால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலித் ஷரீஃபை ஓதலாமா என்ற அந்த தௌஹீத் என்று தங்களுக்கு பெயர் சூட்டிக் கொண்ட அந்த கூட்டத்தாரர்களிடத்தில் கேட்டால் உடனடியாக சொல்லுவார்கள், மௌலித் ஓதுவது கூடாது, அது ஷிர்கானது என்று சொல்லுவார்கள். நான் ஒரு வகையில் அதை பாராட்ட வேண்டும். ஏன், அவர்களுடைய கொள்கையில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த நம்மிடத்தில் மௌலித் ஓதலாமா என்றால் நாம் ஓதலாம். அதற்கு குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆதாரங்கள் இருக்கிறது என்று நாம் சொல்லுவோம். ஆனால் இரண்டுக்கும் மத்தியில் சுன்னத்துல் ஜமாத் என்று வெளிரங்கத்திலே சொல்லிக்கொண்டு உள்ரங்கத்திலே அதே வஹாபிகள் எந்த கொள்கைகளை பகிரங்கப்படுத்தி சொல்லுகின்றார்களோ அதையே மறைமுகமாக தங்களுடைய கொள்கையாக ஆக்கிக் கொண்டு வெளிரங்கத்திலே முஸ்லிம்களோடு ஒன்றாக சேர்ந்து நாங்களும் அந்த கொள்கையை சார்ந்தவர்கள், ஒலிமார்களை கண்ணியப்படுத்தக்கூடிய கூட்டம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் நேசம் வைக்கக்கூடிய கூட்டம்தான். அவர்களை இழிவுபடுத்தக்கூடியதோ அல்ல அவர்களுடைய தரஜா அந்தஸ்துக்களை கொச்சைப்படுத்தக்கூடிய கூட்டங்களை சேர்ந்தவர்கள் அல்ல என்று வெளிரங்கமாக சொல்லி உள்ரங்கத்திலே வஹாபிகள் எந்த கொள்கைகளை தங்களுடைய கொள்கையாக ஏற்றுக்கொண்டார்களோ அதே கொள்கையை இவர்கள் மறைமுகமாக தங்களுடைய கொள்கையாக ஆக்கிக் கொண்டு வெளிரங்கத்திலே தங்களுடைய இபாதத்தை வெளியே காட்டி நாங்களும் இந்த தாவத்தினுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்களே. ஆனால் அவர்களுடைய உள்ளும் புறமும் ஒன்றாக இருந்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். வெளிரங்கத்திலே சுன்னத்துல் ஜமாத் என்று சொன்னால் உங்களுடைய அசல் கொள்கைகள், நீங்கள் யாரை பின்பற்றுகின்றீர்களோ உங்களுடைய இயக்க தலைவர்கள், அவர்களுடைய கொள்கைகளும் அல் குர்ஆன், அல் ஹதீஸ், அல் இஜ்மா, சஹாபா, கியாஸ் அல் அஇம்மா, இந்த சுன்னத்துல் ஜமாத் கொள்கைக்கு நாங்களும் உட்பட்டவர்கள் என்று உங்களுடைய கொள்கைகளை சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லிக் கொண்டு வெளிப்படையாக நாங்கள் தொழுகைக்கு மக்களை அழைக்கிறோம், நல்லதை ஏவுகின்றோம், தீயதை தடுக்கின்றோம், சஹாபாக்களின் வேலைகளை செய்கிறோம், நபிமார்களின் வேலைகளை செய்கிறோம் என்று சொல்வார்களே. ஆனால் அவர்களோடு தோளாக தோள் கொடுத்து அவர்களோடு நாம் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாமும் செய்து கொள்ளலாம், சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த நாம். ஆனால் விஷயம் அதுதான் இல்லை. வெளிரங்கத்தில் ஒன்று, அவருடைய உள்ரங்கத்திலே ஒன்று. நம்முடைய சஹாபாக்கள், நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அருகாமையில் இருக்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்ற ஹதீஸ். அப்போது ஹுனைன் என்ற ஒரு யுத்தம் நடைபெற்றது. நடைபெற்ற யுத்தத்தில் எதிரிகளால் விட்டுச் செல்லப்பட்ட கொள்ளை பொருட்கள், கனிமத் என்று சொல்வார்கள், அந்த பொருள்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு கொண்டு வரப்பட்டது. அவர்களுக்கு தெரியும் யாருக்கு எவைகளை எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று. அதன் பிரகாரம் பங்கிட்டு கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். சஹாபியினுடைய அதே வேஷத்தில் இருந்த ஒரு வஹாபி எழுந்தார்.
எழுந்து சொன்னார், இஅதில் யா முஹம்மத், முஹம்மதே நீர் நீளமாக பங்கு வைக்க வேண்டும் என்று சொன்னார்.